ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் ஹேர் டை தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் வெள்ளை முடி போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப 1 வீக்கில் உங்கள் முடி எல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 பொருளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு துளி கூட உங்கள் தலையில் தேய்க்கிற அந்த இது தெரியாது. அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். கற்றாழை ஜெல் தேய்க்கிறீங்களா அந்த மாதிரி இந்த ஆயில் இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது 100% உங்களுக்கு நரைமுடிக்குனே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம் இன்றைக்கி. இதை நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக எண்ணெய் கெடவே கெடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு க்ரீன் ஷேடாக இருக்கும். நம்மளுக்கு செம்ம கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் ஒரு முடி கூட வெள்ளை இல்லாமல் கருப்பாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோங்க. இது வரைக்கும் நீங்கள் செம்பருத்தி டை யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதிகமான பேர் டை போட்டால் எனக்கு அலர்ஜி ஆகுதுக்கா, ரெகுலராக எனக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணி போட முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு 3 பொருள் தான். அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த செம்பருத்தி இலை. இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஆயில் ரெடி பண்ணி தர்றேங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் முடியை ஒரே வாரத்தில் எவ்வளவு இளநரை இருந்தாலும் சரி நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கமெண்ட்டே பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான ரிசல்ட் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி இலையோட முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்த போகிறோம். அந்த பொருளை நம்ம இது கூட சேர்த்து போடுறப்ப உங்கள் தலைமுடி எந்த ஒரு பிரச்சனையினாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனையை ரெடி பண்ணி நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் தான் சேர்க்க போகிறோம். செம்பருத்தி இலை நல்லா 10-20 இலைக்கு மேலே எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த ஒத்த நாட்டு செம்பருத்தி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி வெயிலில் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்காக ஈரப்பதம் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறோன்னா, எண்ணெய் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்ப ஒரு 2-3 மாதத்துக்கு கெடாமல் இருக்கணும். அதுக்காக தான். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் வந்துடும். இப்போது நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-30 இலைக்கு பக்கம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இலைகளை மட்டுமே பறிச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற இந்த இலையில் பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பிச்சு போடுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக அரைப்படுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது போட்டாச்சு. இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது அதே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கறிவேப்பிலை எடுக்க போகிறோங்க. இந்த கறிவேப்பிலையும் அதே மாதிரி தான் நான் வெயிலில் லைட்டாக ஈரப்பதம் இல்லாமல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கழுவிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெயிலில் லைட்டாக காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு கப்பு நிறையா அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் செம்பருத்தி இலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே அளவு தான் கறிவேப்பிலையும் எடுக்கணும். இப்போ இது 2ஐயும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. இதை லைட்டாக நம்ம ஒரு உதிரி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ இலை போட்டோம் இந்த மாதிரி நீங்கள் உதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும்.
நான் வந்து இப்போ ஒரு 150 மில்லி 100 மில்லி அல்லது ஒரு 50 மில்லி ஆயிலுக்கு இது அளவு சரியானது. நீங்கள் 100 மில்லி தேங்காய் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த அதிகமாக வந்து ரெடி பண்ணால் எவ்வளவுக்கா வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? கறிவேப்பிலை, செம்பருத்தி இலை நீங்கள் எவ்வளவு கிடைச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி 1 லிட்டர் ஆயில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கம்பல்சரி ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து கெடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணுறப்போ ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சினீங்கன்னா தான் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி மிதமான ஹீட்டில் நம்ம ரெடி பண்ணணும். இப்போது இந்த ஆயிலோட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்த போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்ட்டு பார்க்கலாமா? இப்போது நல்லா ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் மெலனின் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தலையில் மெலனின் கம்மி ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளை முடி பிரச்சனை அதிகமாக வரும். இப்போது நம்ம இந்த 2 பொருளோட இந்த ஒரு பொருள் நம்ம சேர்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துருக்கோம். ஆனால் கருஞ்சீரகம் நம்ம இப்படியே போடுறது கிடையாது. இதை வந்து நம்ம எப்படி சேர்க்கலாம், எப்படி ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சிம்மில் தான் இது ரெடி பண்ணணும். கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஆயில் ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கருஞ்சீரகத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக வெடிக்கிற பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் ஓகே. அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது சும்மா நம்ம எண்ணெஞ்சூட்டுக்காக தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோங்க. இதை வந்து லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு கொஞ்சம் வெடிக்கிற பதம் வருது இல்லையா, இப்போ வந்து நம்ம இந்த இலையை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக வெடிக்கிற பதம் வந்ததே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செம்பருத்தி இலையும் கறிவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு நான் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். விவிடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தேங்காய் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து செக்கெண்ணெய் எடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செக்கெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயை நம்ம அதுலேயே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொருளுக்கு நீங்கள் 100-150 மில்லி வரைக்கும் நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக. இப்போது நம்ம 100 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே அந்த எசன்ஸில் நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக எசன்ஸ் இறங்கணும். நம்ம எதுக்காக கருஞ்சீரகம் வறுத்தோம் அப்படின்னா, அதனால் அந்த வெடிக்கிற பதம் வந்துச்சுனாவே உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா எண்ணெயில் இறங்கி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி போட்டோம். இப்போ இல்லை நீங்கள் முழுசாகவே போடுறதுனாலும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விடுவோம். இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இது வெந்து வரப்போ கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேகுது. ஓரளவுக்கு நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும். எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100-150 மில்லி அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் தேய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே வரும் உங்களுக்கு 1 மந்த்துக்கு வரும். அதனால் வந்து நீங்கள் இல்லை எனக்கு அதிகமாக டைம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கி இந்த இலைகளை எல்லாம் கரெக்டாக பக்குவப்படுத்திட்டு நீங்கள் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி செம்பருத்தியாக நீங்கள் இந்த மாதிரி கறிவேப்பிலையோட சேர்த்து ஜாயின் பண்ணுறப்ப இளநரம் மட்டும் இல்லைங்க, உங்கள் முடி வந்து க்ரோத் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஆயிலும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வைக்கணும். அப்படியே இந்த நுரையெல்லாம் அடங்கட்டும். மீடியமாக நம்மளுக்கு வந்து அந்த பதம் எப்படி அப்படிங்கிறது தான் அது ரொம்ப முக்கியம்.
அந்த பக்குவம் கரெக்டாக நான் ஆஃப் பண்ணுறதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கனாவே போதும். ஒரு துளி கருகின வாசனை அந்த மாதிரியெல்லாம் ஆயில் வந்து வராது. நல்ல ஒரு மணமாக கருவேப்பிலை வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நுரையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சலசலப்பு சுத்தமாக வந்து நமக்கு ஆஃப் ஆகணும். அப்போ நம்ம ஆயில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாம் கீழே போயிடுச்சு. ஆயில் வந்து நல்லா மெல்ட் ஆகி மேலே வந்துருச்சு. பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? கலர் எப்படி இருக்குது பாருங்கள் ஆயிலு. ரொம்ப சூப்பராக இருக்கும். தலையில் அரிப்புத்தன்மை, பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் புண்ணு தலையில் வந்து புண்ணு இருக்குது, அரிச்சுக்கிட்டே இருக்குக்கா, தலையில் ரொம்ப அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஆயில் நீங்கள் தேய்ச்ச உடனே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 1 வீக் தேய்ச்சாலே போதும். செம்மையாக முடி வந்து நல்லா கருன்னு மாறி டை அடிச்சிங்களான்னு கேட்குற அளவுக்கு உங்கள் முடி வந்து கருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கா? இப்போ இந்த மாதிரி ஆயில் வந்து இப்படி மேலே வரணும். ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ஆயில் பிரிஞ்சு தனியாக வரணும். இது வந்து கரெக்டான மெத்தேடு. இப்போ நம்ம வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதை எடுத்தோம்னா அந்த பொருள் தனியாக விலகிட்டு ஆயில் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுனாவே ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு துளி புகை வராமல் நம்ம எப்படி நான் ரெடி பண்ணுறனோ இதே மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாயில் நீங்கள் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போது ஆயிலை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். செம்மையாக கலர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆயில் பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம விட்டுடலாம். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம ஹீட் வந்து ஆறிடும். இதை நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நைட்டு இப்போ பகலில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நைட்டு கூட நீங்கள் அப்படியே பாத்திரத்தில் விட்டுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த சத்துக்கள் ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கொஞ்சம் அந்த ஹீட்டு வந்து குறையட்டும். நம்ம இப்போ வடிகட்டிடலாம். இப்போது ஆயில் வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். லைட்டாக தான் ஆறியிருக்கு. இப்போ நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு இரும்பு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து வடிகட்டிக்கலாம். எண்ணெய் ஒரு துளி கூட இந்த மாதிரி கலர் வந்து மாறவே கூடாது. நீங்கள் ரொம்ப வச்சு கருக்குனீங்க அப்படின்னா கலர் கண்டிப்பாக மாறிடும். கலர் மாறிச்சுனாவே எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கருகின வாசனை வந்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக ரொம்ப பக்குவமாக வந்து காய்ச்சி எடுங்க. அப்போ தான் 3 மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கெடாமல் நல்ல ஒரு வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த போட்ட பொருளெல்லாம் எப்படி கருகிருச்சுன்ட்டு. ஆனாலும் ஆயில் வந்து கலர் வந்து மாறாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாக வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிடணும். பொருள் எல்லாமே நல்லா கருகிருச்சு. ஆனால் எண்ணெய் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த க்ரீன் சாட் அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆயிலே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலரு. செம்ம எஃபெக்டாக இது வேலை செய்யும். அது மட்டும் இல்லைங்க, இது நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி நம்ம அந்த செம்பருத்தி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இந்த ஆயில் வந்து தேய்க்க தேய்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். முடியும் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற இருக்கிறவங்களுக்கு இது வந்து 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள் கலரோட ஆயில் நீங்கள் வந்து பக்குவமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சினீங்க அப்படின்னா ஆயில் இந்த மாதிரி க்ரீன் ஷேட் வரணும். இதில் வந்து நீங்கள் கருஞ்சீரகம் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த கருப்படிக்காமல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு முக்கிய காரணமே நம்ம காய்ச்சிற பதம் தான். இப்போ இந்த ஆயிலை நம்ம எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கம்பல்சரி இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வந்து விடாமல் ரெகுலராக நிறையா பேர் கேட்குறீங்க குளிக்கிறப்ப தான் அப்ளை பண்ணுமானா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆயில் வந்து நீங்கள் டெய்லி தலைக்கு வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நாள் மட்டும் நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். ஷாம்பு போடலாமாக்கான்னு கேட்குறீங்க. ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பை தவிர்த்துட்டு சீயக்காய் பவுடர் வந்து விற்கிது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு முடி வந்து சீக்கிரமாக ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குளிச்சுருங்க. ஃபஸ்ட் நாள் நல்லா குளிச்சுட்டு இந்த ஆயில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தலை பலன்னு எடுத்துக்கோங்க. குளித்த மறுநாள் வந்து பாருங்கள் இந்த மாதிரிலாம் செம்பட்டையாக இருந்தாலும் சரி, வெள்ளை முடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஆயிலை வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. செம்ம க்ரீன்.
இந்த மாதிரி வந்து தலையில் இப்படி கையில் வந்து 2 கையிலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக நீங்கள் முடிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து இந்த வேர்க்கால்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே நல்லா முடி வந்து எடுத்துக்கும். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் முடிக்கு வந்து தேய்ச்சிக்கலாம். டை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் முடிக்கும் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளை முடி இந்த உச்சந்தலையில் இருக்கா, இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்து வளரும். முடியும் நல்லா வந்து சேமாக உங்களுக்கு உதிர்றது எதுவாக இருந்தாலும் நல்லா டோட்டலாக நிப்பாட்டி கொடுக்கும். 1 வீக் மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு பாருங்கள், நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஒர்க்குக்கு போய்க்கலாம். மற்ற நாள் வந்து வாரத்தில் 1 நாள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் வந்து போட்டு பாருங்கள். இப்படி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நல்லா டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க. கொண்டை போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டுங்க பாருங்கள், நல்லா அந்த கொண்டை முடி வரைக்கும், இந்த குட்டி முடி வரைக்கும் நீங்கள் நல்லா அப்ளை கொடுத்துட்டு நல்லா கொண்டை போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி அடர்த்தியாக நல்லா புசு புசு புசுன்னு முடி வளரும். ரொம்ப சூப்பராக வளரும். கண்டிப்பாக 100% ரிசல்ட் தரக்கூடிய ஆயில் தான். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்டை போட்டுட்டு சீக்காய் பவுட்ரு போட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பார்க்கலாம். பாய்.